ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்பைடி வேர்ல்ட். நான் உங்கள் கிஷோர் கண்ணன். நான் என்னோட காஷி இன்ஃபோடெக் செஷனில் பார்த்த எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம ஹேக்கிங் கோர்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இனிமேல் நம்மளோட வீடியோ கண்டென்ட்டில். ஸோ இந்த ஹேக்கிங் கோர்ஸ் நான் எங்கேருந்து படித்தேன்னு பார்த்தீங்கன்னா காஷி இன்ஃபோடெக்கில். ஸோ அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா kashiinfotech.com/hacking course அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வரும். ஸோ அதில் உங்களுக்கான ஹேக்கிங் கோர்ஸ் ரிலேட்டடான என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க, ஸோ அதில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது, நீங்கள் எதெல்லாம் இதில் வந்து கற்றுக்கலாம், ஸோ எதில் எல்லாத்தையும் டாப் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும், ஸோ எந்தெந்த வெப்சைட்ஸில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் எத்திக்கல் ஹேக்கிங் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் என்னென்ன ட்ரைனிங்கில் கற்றுக்க போகிறீங்க, எப்படியெல்லாம் உங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ண போகிறீங்க, ஸோ எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ், எத்தனை நாள் இந்த கோர்ஸ் படிக்க போகிறீங்க, எவ்வளோ மணி நேரம், அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன கொடுப்பாங்க, ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, எல்லாமே உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் டீட்டெயிலாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் அந்த கோர்ஸ் கண்டென்ட்டில் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு கோர்ஸ் கண்டென்ட்டில் கவர் ஆக போகுது அப்படின்றதும் உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இதில் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஸ்க்ரால் பண்ணி வரும்போது அப்ளை ஃபார் கோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் இமெயில் ஐடி, வெப்சைட்டு, அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கான மெயில் ஐடிலாம் கேட்கும். அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணீங்க உங்களோட ரெக்வெஸ்ட் அப்படின்னா அதுக்கு அவங்க பார்த்துட்டு ரெஸ்பான்ஸும் பண்ணுவாங்க. நானும் இப்படி தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது நான் என்னோட கோர்ஸ் கண்டென்ட்டில் படித்தது ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீலாகர் அப்படின்ற ஒரு மாலிஷியஸ் டெக்னிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கீலாகர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு சாஃப்ட்வேராகவும் இருக்கலாம், இல்லை ஹார்ட்வேராகவும் இருக்கலாம். இந்த அட்டாக் வந்து ஸோ எப்படி பண்ணுவாங்க, இந்த சாஃப்ட்வேராக இருந்தால் எப்படி பண்ணுவாங்க, ஹார்ட்வேராக இருந்தால் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு சாஃப்ட்வேராக இருக்கும்போது இது வந்து ஒரு இமெயில் மூலியமாக உங்களோட சிஸ்டமில் இன்ஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு மெசேஜஸ் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலியமாக ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஆட் கிளிக் பண்ணியிருப்பீங்க, அது மூலியமாக அந்த மலிஷியஸ் சாஃப்ட்வேர் வந்து இங்கே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் கீ ஸ்ட்ரோக்ஸ், அதாவது நம்மளோட கீபோர்டில் நம்ம டைப் பண்ணக்கூடிய எல்லா கீஸையும், ஸோ எந்த கீக்கு அடுத்து நீங்கள் எந்த கீ வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்றத முதல் கொண்டு அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறீங்க ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு, ஸோ பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த கீ தான் ப்ரெஸ் பண்ணவே போகிறோம் கரெக்டாக. ஸோ அந்த இடத்துல அதை அவங்களை ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், அவங்களால அதை கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் மெசேஜஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே அவங்களால என்ன பண்ணிக்க முடியும், அந்த கீ ஸ்ட்ரோக்ஸை யூஸ் பண்ணி என்ன டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலியமாவாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா நான் சஸ்பீஷியஸ் இமெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேமில் ரிப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதில் இருக்கக்கூடிய லிங்க்ஸை கிளிக் பண்ணாமல் இருக்கிறதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் அதுலேருந்து தப்பிக்க முடியும். அடிஷ்னலாக டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் நீங்கள் கொடுக்கறது மூலயமா என்ன தான் அவங்க கீ ஸ்ட்ரோக்ஸை வச்சு அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிருந்தாலும், ஸோ உங்களுக்கான வரக்கூடிய ஓடிபிஸ் எல்லாமே கொடுத்தா தான் லாகின் ஆகிற மாதிரியான டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் நீங்கள் செட் பண்ணாலும் இந்த அட்டாக் நடந்தாலும் நீங்கள் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிக்க முடியும். ஸோ இந்த கீலாகர் அப்படின்னா என்ன, அதுலேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ, பை.